இது போதும் ஐயா, எனக்கு இது போதும். அப்புறம் என்ன? என்னதான் சண்டை போட்டாலும் அடுத்த சீன் சென்டிமெண்ட் சீனா ஆயி போச்சுல. அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன வேணும்? ரேவதி, கார்த்திகா கூட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. டைம் போயிட்டு இருக்குல்ல. நல்லா இருமா. நல்லா இருமா. போ கார்த்திக். நல்லா இருப்பா. நல்லா இரு கார்த்திக், சந்தோஷமா இருப்பா. நீ இப்படி ஒத்தக்கட்டையா இருக்கிறதா தாங்கிக்க முடியல. என்ன சொல்றதுன்னே தெரியல. உன் மனசு போல நீ நல்லா இருமா. நான் மட்டும் சண்டை போடலன்னு வச்சுக்கோ, உங்க அப்பா வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ரேவதிய தலையில தூக்கி வச்சுட்டு நம்மள மதிக்காம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆமா, நீயும் ஆசீர்வாதம் வாங்குறப்போ இல்ல, எங்க போயிருந்த? பிடிக்கலம்மா. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் அந்த பிளெஸிங்ஸ் தேவையில்லைன்னு தோணுச்சு. அதான் மண்டபத்துல தனியா உட்கார்ந்திருந்தேன். அப்பா ஏமா அழுதாரு? எனக்கு கஷ்டமா போச்சுமா. 20 வருஷமா பெத்த அப்பா அம்மாவை பார்க்கலன்னு அழுக வராதா? ஆனா உங்க அப்பா இவ்ளோ உடைஞ்சு போவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மனுஷனுக்குள்ள எவ்வளவு வலி இருந்திருக்கு பாரு. பாத்தியா எவ்வளவு பெரிய பாசக்காரர் உங்க அப்பா. தங்கச்சி கிட்ட எப்படி கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காரு பாரு. ஏமா, யூசுவலா இந்த சீன் எல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆவீங்க. இன்னைக்கு என்ன இப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க? இல்லடா, இவ்ளோ பாசக்காரங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம கூட இருந்திருக்காரு பாரு. இவங்க எல்லாரையும் விட்டதும் நமக்காக தானே. அப்படின்னா நம்ம மேல பாசம் இல்லாமையா சொல்லு? வேலிட் பாயிண்ட். அம்மா, இனிமே யார்கிட்டயும் சண்டை போடாதம்மா. எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கு. இனிமே அடிக்கடி தாத்தா பாட்டி வீட்டுக்கு நான் போகணும். ஆண்டாள் அத்தை பொண்ணுங்க கூட என்கிட்ட இவ்வளவு ஜாலியா பேசுறாங்க. நான் என்ன வேணும்னா சண்டை போடுறேன்? அந்த ரேவதி ஒருத்தி கூட தான் எனக்கு பிரச்சனையே. அது மட்டும் சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். ரேவதி கிட்டையும் அவ பிரச்சனை இல்ல. ஆனா உங்க அப்பாவுக்கு அவ மேல இருக்கிற சென்டிமெண்ட் தான் பிரச்சனை.